ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சாமா. சரி. ஒரு ஆடு வந்து திரும்ப சொல்லாது. சரி. ஒரு ஆடு திரும்ப சொல்லு. திரும்ப சொல்ற ஆடு கிணத்துல தண்ணி குடிக்கும் போது விழுந்துச்சு. சரி, திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. சரி. ஒரு ஆடு வேற திரும்ப சொல்லாது. சரி. ஒரு ஆடு வந்து திரும்ப சொல்லாது தண்ணி குடிக்க செத்து போச்சு. சரி. திரும்ப சொல்லு. செத்து. நீ போப்பா, அதுதான்ப்பா பிரச்சனை. மொழி தெரியாம வரைக்கும் நீ மறுபடியும் திரும்ப சொல்லணும். நல்ல திறமையான இல்லையா உங்ககிட்ட பேச முடியுமா? ஐயோ, என்னடா இந்த வாயாடி முட்டை வேற காப்பாத்திட்டேன். தூங்கிட்டாளா? சங்குக்குள்ளே அடங்கி ஓதுவார் ஓதாறுவனும் ஊம்பு ஊம்பு என்று சொல்லியிருக்காமா. என்ன செய்வேன் மனமே யாரை பேசுகிறீர்கள்? என் செவியில் உழைத்தது மாமா. அந்த புறத்திற்கும் அந்த புறத்தும் மகாராணிய எதற்கென அழைத்தாய் முன்னாடி போயில எங்க திரும்ப சொல்லு. நீங்க பேசாதீங்க. உங்களை யார் மாமா பிரட்டி எடுத்தது? என் சிங்கத்தில போத சொல்லுங்க மாமா, போத சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சனியே வந்து ஜாதகத்துல ஒரு முறை வரும். உங்களுக்கு எத்தனை வாட்டி மாமா வந்திருக்கிறது? உனக்கு மூத்திர வடையில இருந்து வரப்போகுது. அடியே ஒரு விஷயம் மாமா சிங்கத்தை உங்க பேச்சு எனக்கு பிடிச்சிருக்காது மாமா. வாய போடுங்க மாமா. 67 கலைகளையும் அப்படியே சொல்லி கொடுத்திருக்கிறேன். அந்த கலை தாண்டி குழந்தை உள்ள போயிட்டேன். தூக்கத்துல என்ன மாமா பேசுகிறீங்க? என்ன பேச வேண்டும்? வாய மூடுங்க மாமா. தூக்கத்துல நிப்பாட்டுங்க மாமா என்று சொல்லிவிட்டேன். போன கிளம்பி விட்டேன் மாமா. உங்கள்
இன்னைக்கு சட்டி கலவ போகுது. நான் சட்டியே போடுறதில்லையே மாமா. இது வேறையா சாமி? அழைத்து வாருங்க சுனாமி. வணக்கம் சுவாமி. எனது பணிவான வணக்கத்தை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்ன உரையாட வேண்டும்? உங்கள் உரை சரியாக இருக்கிறதா என்று நான் முத்து பார்க்கிறேன். என் மன்மதனிடம், என் மன்மத குஞ்சியிடம் உங்கள் புராணத்தை எடுத்து ஓதுகிறீர்கள். நீங்கள் அப்படி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஊர்கள் மாமா, நான் பேசுகிறேன். இலையை செவிட்டு பேனா எடுத்துட்டு அடிச்சு போய் ஒழுக்கமா நின்றா போங்க. பேசுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் என்று ஓதுகிறீர்கள். அப்ப பேசுவேன், நான் என்ன வேணாலும் பேசுவேன். பேசக்கூடிய பேச மாட்டேங்க. பேசுங்க, என்ன பதில் கொடுங்க. அப்ப பேசுறா என்ன பேசுறீங்க? அப்ப உனக்கு பேச தெரியும். என் சிங்கத்திடம் என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியும் கேட்கிறேன். அம்மா என்னடா அர்த்தம்? என்ன உனக்கு பிரச்சனைமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பெண் மேல நடந்துக்க. ஒரு ஆண் பெண்ணா கண்ணு ஒரு சிங்கத்துக்கிட்ட வந்து புராட்டி எடுக்கிறது. நானா என்ன ஒன்ன பட்டுக்கிட்டு ஓனா என்ன? சிங்கம் யார் சிங்கம்? சிங்கத்துக்கு பிறந்த சிங்கமே, என் தலைக்கு பிறந்த என் தலைவி குட்டியே. அவன் சொல்றாரு அப்ப சிங்கம். நான் போனுக்கு கிளம்பி விட்டேன் மாமா. அப்ப சிங்கம் அப்ப நீங்க வாய மூடுங்க மாமா. அப்ப பேசுறா பேசுறா. அவளை பத்தி உனக்கு அதை பத்தி நீ கவலை. ஆம்பளை சிங்கம் அப்ப நீ பேச. நீ வாய அப்ப அவங்க சொல்றாரு பேசணுமா? நான் போதுக்கு நீ செவரே நீ இது. அப்ப அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பேச தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன பேசும்போது அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதிபன் முதற்றை உங்களோட பேசுகிறார். அச்சம் என்பது மனமையடா, அஞ்சாமை சாவட உடனே உச்சு உச்சு பொச்சு காப்பான் என்று சொல்லி எங்கள் வாழ்வும் எங்களது சமம் மங்காத தமிழர் சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லி நீராடும் கடலுக்கு நிலவரந்த தெளிவுக்கும் தேனாரும் பாடாரும் ஓய்ந்து இருக்கிறதா சுட்டப்பன் உள்ளாரு மாறாதே நாவினா சுட்ட விடுமான பாடுமா. அது அந்த காக்காக்கு மண்ட பரிசு அப்பத்தாவுக்கு பெரிய தொண்டை பரிசு வந்து ஓடி வைக்கலாம். திட்டா தூதுதி தாதுதி எத்துதி சுத்தி துதி முதத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாதுதி தித்த திட்டா தூதி தித்த தாதுமன தாதுதி தூதுதி ஓங்கோதி ஏன் பாருங்க கல்வி பாரு நான் வரல. ஏன் உச்சி பட்டையில துறக்குது உன்னை நான் பகையில கிறுக்குது. அக்காடி என்ன பிரமாண தங்கி ஊதுனா அந்த சூனா சும்புடு காட்டி வர சும்மா மணி பண்ண உன்னை புடிச்சு ஆட்டவன் ஆடுது இருக்கிறேன். ஐயா நாரதர்னா எல்லாம் பெரிய ஐயோ புடிய கட்ட நான் பேசுறேன். பேசுறா அப்ப சொல்லி கொடுத்தா பேசு சரியா நீ சொல்லி கொடுத்த அடியாய் உனக்கு விஷயம் தெரியாம பேசுறடி. அடியாய் முத உன்னைய காப்பாத்திக்கடி. தூக்கியா அப்ப ஏரியா ஏரியா அப்ப ஏரியா அடியாய் மூட்டை மூட்டை கழிச்சு போவேன். தேவையில்லாத ராதா அடியே நானே அழுகாத முடியாத என்ன தூக்குனாலும் உனக்கு ஏதாமத்தை தூக்கி வைக்கிறேன். அப்ப நீ இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்து பேச எப்படி பேச முடியும்? எப்படி பேசலாம்? அப்ப நீங்க சொல்லி கொடுக்கல. அப்ப பேச பேசி அப்ப நீங்க மண்ணி அங்க பாரு உனக்கு தெரிய போடுவாரு. குடும்பம்டா நீங்க அந்த கவலை யாரா இருக்கா? என்னடா அது கொஞ்சம் இறக்கமா கீழே என்னடா உன்னை யாரு சிங்கத்துக்கு பிறந்த சிங்கமே சிங்கமா ஒரு ஊர்ல 2 ஆடு அந்த கவலை உள்ள ஆளை கூப்பிடுறாங்க. நீ மாட ஆடு 67 அப்படியே
8 தெரு 10 ரூபாய் தான் எழுதினேன். அவரோட நான் பேசும்போது நீ என்ன பண்ணி தூங்கிட்டு இருந்தேன் மாமா. தூங்கிட்டு இருந்தேன் பேசாம வர முடியாது. உன்னை 64 கணக்காம என் கரடிக்கு பிறந்த கரடி குட்டியே செத்து போக இன்னை மேல மூடிக்கிட்டு பேசாம நின்று நான் மட்டும் அவசரம் தெரியாது. இவன் 4 பேரை ஏறி விட்டுட்டு போயிட்டா. ஆதாரம் இல்லை. மறுபடியும் ராத்திரி பேர வைப்பாங்க. உனக்கு மண்ணுல கூட செலவாக்க மாட்டேங்கிறான். இந்த மேல அத்தையாவும் அடிப்பெண்ணே பாப்பா திரும்ப சொல்லு. அழைத்தவன் காரணம் செம்மல் செம்மிட்டாங்க. சாமியார் இருந்துச்சு. எந்த சாமியாரு? எந்த சாமியாரு? கூட பிறந்த தங்கச்சி. எல்லா சாமியாரு பேரு சொன்னதானே தெரியும். நாரத மகரிஷி. நாரத மகரிஷியா? இங்க வந்திருக்காரா? நீ மெதுவா பேசுமா. இங்க வந்திருக்காரா? நீங்க எல்லாம் கொடுக்க மாட்டீங்க. அதனாலவே நாரதர் பாத்துக்கிட்டீங்க. ஏன் அழுகிறீங்க? ஏன் அழுகிறீங்க? ஒண்ணும் இல்ல, சாமியார்னு ஒருத்தர் வந்தாரு. அப்படியே அப்படி ராமாயணத்துல 2 மகாபாரதத்துல அப்படி கேட்டேன். உடனே புரட்டி எடுத்துட்டு தெரியலையா? உங்களை பத்தி தெரியல. உங்களை பத்தி தெரியல. அப்ப நீ என்னடா சொல்றீங்க? ஒண்ணும் சொல்ல வேணாம். அப்படியா? தங்கச்சி என்னன்னா எத்தனையோ சாமியார் வரும்போது பேசிக்கிட்டே அண்ணேன்னு ஓடியாரு. ஆமா, இன்னைக்கு எக்காந்த கொண்டு அண்ணேன்னு கூட்டாரு. எனக்கு அர்ஜென்டா விருதுநகர் வரைக்கும் ஒரு சின்ன சொல்லி இருக்கு. அப்படியா? நான் கிளம்பி ஐயோ சாமியார் இப்ப வரும்போதும் வாயை மூடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல அழுகிறதுக்கு கண்ணி சின்னவத்த கும்பல் சாமி வச்சிருக்காங்க. சுவாமியை கூப்பிட்டுருவோமா? வாங்க சாமி வாங்க. சுவாமி வணங்குகிறேன். நல்லா எனக்கு தந்தை வேண்டும். அண்ணே ஒரு அனுமதியோட வணக்கம். வரவேற்பு வாக்கிப்படவானே உங்ககிட்ட கேட்டுட்டுதான் எதுவுமே செய்யப்படும். அப்பா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு.
கூடாது. தாங்கள் அனுமதியின்றி எதுவுமே செய்யக்கூடாது. ஆமா. நாளே ஆயிரம் கண் வேண்டும், நாளே ஆயிரம் கண் வேண்டும், உங்களை இருவரும் சேர்ந்து சுவாமி கிட்ட ஏதாவது வர வேணும்னா சீக்கிரம் வாங்கி சொல்லுங்க. இன்னமா வர வேணும். வர வேணும்னா திரும்ப சொல்லுங்க. முடிஞ்சிட்டு உள்ளதானே செம்மையா உன குழுவாட்டு இருக்குவா. நீ வேணா கேளு, எனக்கு ஒண்ணு வாயம் அப்படி வச்சிருக்கேன். நீ கேளு மாமா. போயிட்டு வரவா சாமி? போயிட்டு வாத்தா. காலையில எங்க பாக்கலாம்? எங்க வேணா பாக்கலாம். செமின் கோட்டையில பாப்போமா? வீட்டு கதவு பூட்டு. என்னடா அது குடும்பம் பார்த்து கூட்டி என்ன வாயம் மூடிட்டு போமா சாமி? என்னத்தா சொல்லு போல இங்க வாங்க. என்ன சாமி? என்னத்தா வீடு விட்டு வீடு சாயுவீங்களா? நீ என்ன பண்ணுவ? கூடு விட்டு கூடு பாயுவீங்களா? சரி. சின்னதை பெருசாக்குவீங்களா? சரி. பெருசை சிறுசாக்குவீங்களா? உனக்கு என்ன பிரச்சனை? 3 மணத்துல உள்ள தண்ணி இருக்கு. உனக்கு என் சம்பளத்தையாவது உங்கள்கிட்ட கொடுக்குறேன். சரி. நீங்க எப்படியாவது மச்சாச்சு உங்களுக்கு அதான பிரச்சனை. ஆரம்பிச்சிட்டேன். கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன இது உங்களுக்கு பிடிக்கும்? இல்லங்க ஒரு கனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறுசாக பெருசாகும் அதான பிரச்சனை உங்களுக்கு. ஆற்றில் மீன் பெருகுவது, குங்கை சிரிப்பது. ஒரு 10 பேரை வச்சு பிடிச்சி என்ன சீக்கிரம் பைசா 20 பேர் பிடிச்சாலும் அப்படித்தான் இருக்கும். இந்த குடும்பம் அப்படியே போட்டிட்டு போகும். சத்தியத்தின் சோத்தனைக்கு